கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට ස්තුති වේවා. தேவன் தாமே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதி தருவாராக. දෙවියන් වහන්සේම මේ දවස අපට ආශිර්වාදයක් இயேசுவின் நாமத்தினால் ஜெயவெடுக்கிற நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලන්නේ මෝ පියාණනි. ஆமென். ආමෙන්. அல்லேலூயா. හලෙලූයා. இந்த நாளிலே என்னுடைய பிரசங்க தலைப்பானது අද දවසේ මගේ දේශනාවේ මාතෘකාව ஆலய வாசலும் முடவனும். දේව ගෘහයේ සිටියා වූ කොරා කියන්නව මාතෘකාව. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ක්‍රියා පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදය. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். சிங்கள ஆமென். ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆகவே நாம் உலக மக்களைப் போல ஆசை விருப்பங்களை பெற்றுக்கொண்டு நடக்கவே தேவனை நாடுகிறோம். අපි ලෝකයේ මිනිස්සු වගේ අපේ ආශාවන් තෘෂ්ණාවන් සම්පූර්ණ කරගන්න දෙවියන් වහන්සේ වෙතට පිවිසෙනවා. கேட்கவும் பார்க்கவும் நடக்கவும் முடியாமல் இருக்கிற இந்த வாழ்வை மாற்றப்பட வேண்டும். අසන්නටත් ඒ වගේම ඇවිදින්නටත් ගමන් කරන්නටත් බැරි ආකාර තිබෙනවා මේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනි. கவனியுங்கள். අවධානය යොමු කරන්න. கேட்கவும் අසන්නටත් பார்க்கவும் බලන්නටත් நடக்கவும் ඇවිදින්නටත් முடியாமல் இருக்கிற இந்த வாழ்வு மாற வேண்டும். ඇවිදින්න බැරිව තිබෙන්නා වූ මේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනි. அங்கே நாங்கள் இந்த வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் අපේ වචනේ දිහා බලනවා නම් முதலாவது குறிப்பாக පළවෙනි කොටස ඇටියට எதிர்பார்த்து வாழுகின்ற வாழ்வு. බලාපොරොත්තුවක් සහිතව ජීවත් වෙන්නා වූ ජීවිතය. தேவனிடத்தில் வருகிறோம். දිව්‍යන් වහන්සේ වෙතට පැමිණෙනවා. நம்முடைய எதிர்பார்ப்பு தவறல்ல. අපේ බලාපොරොත්තු වැරදි නෙමෙයි. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමන්ත දේව දරුවිනි அங்கே அவன் அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. මේ මෙලෙසින් ලියා තිබෙනවා. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது 5வது வசனத்தை வாசிப்போம். ක්‍රියා පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය 2 වෙනි පද සහ 5 වෙනි පදේ කියවමු. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் මව්කුස්ස පටන් කොරව ඉපදුනා වූ சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். මව්කුස්ස පටන් කොරව ඉපදුනා වූ මිනිසෙක්ව ඔසවාගෙන ආවේ. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே දේව මාලිගාවට ඇතුල් වෙන්නා වූ பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவளை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். සිංගමන් ඉල්ලන පිණිස සුදර්ශන දොරටුවේයි දොරටුව ස්ථානය තුල ඔව තැබුවේ. அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்ப்பான். ඔහු මනුෂ්‍යයන්ගෙන් යමක් ලැබෙයිදෝ බලමින් ඒ ස්ථානයේ මනුෂ්‍යයන් දිහා අවධානය යොමු කරනවා. சப்பானியாய் பிறந்தது அவனுடைய தவறல்ல. කොරෙක්ව ඉපදීම ඔහුගේ වරදක් නෙමෙයි. அவன் அங்கே வாசல்ல வைக்கப்பட்டது. ඔහුව දොරටුව ළඟ තැබුවා. சுமந்து வருகிறவர்கள் ඔහු ඔස්සවාගෙන එන අය அதே நேரத்திலே அங்கே வருகிறவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் පැමිණෙන්නා වූ අයගෙන් බලාපොරොත්තු වෙන්නා වූ කාරණාව இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. මේ වගේ සමහර ප්‍රශ්න එතන තිබෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මගේ ප්‍රේමන්ත දේව அங்கே දරුවෙනි வேதத்திலே எழுதி இருக்கிறது. දේව වචනේ ලියා තිබෙනවා. ஏன் அவன் வாசல்ல வைக்கப்பட்டான்? ඒ මනුෂ්‍යව ඇයි ඒ දොරටුව ළඟ තැබුවේ? அங்கே வேதத்திலே லேவியர் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16ல இருந்து நாங்கள் சில வசனங்களை வாசிப்போம். ලෙවි කතාව පොතේ 21 වෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදේ ඉඳලා සමහර බලන්න. லேவியராகமம் ලෙවි කතාව පොතේ 21 ලෙවි කතාව පොතේ 21 වන පරිච්ඡේදයේ 16ல இருந்து வாசிப்போம். 16 වෙනි පදේ සිට කියවමු. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனாகிலும் சப்பானியாகிலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனாகிலும் காலடித்தவனாகிலும் கையொழிந்தவனாகிலும் ஊனனானாலும் உள்ளனானாலும் பூவிருந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருத்தவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க 28 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனா அந்த 16 வசனம் போதும்.
28 දක්වා කියවන්න පුළුවන්. නමුත් 16 වෙනි පදේ අපිට සෑහේ. இப்படிப்பட்டவர்கள் உள்ளே வர முடியாது. මෙවැනි අඩුපාඩුවක් ශාරීරික අඩුපාඩුවක් තියෙන අය ඇතුළට එන්න බෑ. இது வேத பிரமாணமா இருக்கிறது. මේක විවස්ථාවේ නියමයයි. இப்படிப்பட்டவர்கள் அங்கே உள்ளுக்குள் வரும்போது එවැනி අඩුපාඩුවක් තියෙන අය දේව මාලිගාව තුලට පැමිණෙන විට ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள், ඒ ලිපි ලියන්නෝ ලියනවා இவர்கள் மேல பரிதாபப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. මේ අය කෙරේ සානුකම්පිතව හැසිරෙන්න පුළුවන් අවස්ථාව அந்த තිබෙනවා. பரிதாபத்தை வேண்டிக் கொண்டு அங்கே அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் வெளியிலே வைக்கப்பட்டார்கள். ඒ අනුකම්පා සහිත ස්වභාවයක් ලබා නොගන්නා පිණිස ඔහු இன்னொன்று පිටතට තැබුවා. குறைவுள்ளவனாய் இருக்க முடியாது. ඔහුට කිසිම දෙයකින් අඩුවක් නොවන මනුෂ්‍යෙක් වෙන්න ඕන. ஆகவே இது கிருபையின் காலம். මේක කරුණාවේ இந்த කාලය. கிருபையின் காலத்திலே எல்லாருக்கும் கிருபை இருப்பதனால் அவர்கள் உள்ளே வரலாம். කරුණාවේ කාලය නිසා සියල්ලන්ටම කරුණාව තිබෙන නිසා ඕනෑම කෙනෙකුට ඇතුළට එන්න පුළුවන්. அந்த எதிர்பார்க்கின்ற முதலாவது குறிப்பிலே බලාපොරොත්තු වෙන්නා වූ පළවෙනි පියවර அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவன் பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ඔහුගේ බලාපොරොත්තු සියල්ල උනේ යම් මුදලක් ඔහුට ලැබෙන්න ඕනේ කියන එකයි. பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான். මුදල් ජීවිතයට වැදගත් තමයි. பணம் வாழ்க்கைக்கு முக்கியம். මුදල් ජීවිතයට වැදගත්. ஆனால் அங்கே இரண்டாவது காரியத்திலே නමුත් දෙවෙනි කාරණය அந்த තුළ பணத்தை சம்பாதிக்கிற முறைதான் பிரச்சனை. එම මුදල් උපයා ගන්නව ක්‍රමවේදය තමයි ප්‍රශ්නය. அவன் மனுஷரிடத்தில் எதிர்பார்க்கிறான். ඔහු මනුෂ්‍යයන්ගෙන් බලාපොරොත්තු உள்ளே වෙනවා. போக முடியாது. ඔහුට ඇතුළට ගමන් කරන්න බෑ. ஆனால் அங்கே சலமோனுடைய நாட்களிலே සාලමන් රජතුමාගේ කාලේ அந்த ஆலயத்துக்கு நேராக நின்று ඒ දේවමාලිගාවට රජුව සිට எந்த மனுஷன் விண்ணப்பம் பண்ணினாலும், ඕනෑම මනුෂ්‍යයෙක් කන්නලව්වක් යොමු කරොත් எப்படிப்பட்டவன் விண்ணப்பம் பண்ணினாலும் මොන වගේ මනුෂ්‍යයෙක් නමුත් කන්නලව්වක් அந்த යොමු කරොත් விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். එම කන්නලව්ව පිළිගනු ලබනවා. ஆனால் இவருடைய நோக்கம் என்ன? නමුත් මොහුගේ සැලැස්ම මොකද්ද? பணம் மாத்திரம். මුදල් පමණයි. பணம் மாத்திரம். මුදල් පමණයි. பணம் மாத்திரமே நோக்கமாய் இருந்தது. මුදල් පමණක්ම සැලැස්සක්ම அவருடைய තිබුණා. குறைவை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும். ඔහුගේ ඒ අඩුපාඩුව තියාගෙන මුදල් උපයන්න ඕනේ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் අද අපගේ ජීවිතය நம்முடைய வாழ்க்கையிலும் අපගේ ජීවිතය பல குறைவுகள் உண்டு. බොහෝ අඩුපාඩුකම් තිබෙනවා. அந்த குறைவுகளிலே ඒ අඩුපාඩුකම් මැද கிருபையின் காலத்தை வைத்துக்கொண்டு කරුණාවේ කාලය කරන කොටගෙන நாங்களும் உள்ளதான் இருக்கிறோம். අපිත් ඒ වගේ තමයි සිටින්නේ. நம்மிடத்திலும் பார்க்க முடியாத, கேட்க முடியாத, நடக்க முடியாத குறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். අපේ අතරෙත් අසන්න බැරි, ඇවිදින්න බැරි, සවන් දෙන්න බැරි, කතා කරන්න බැරි අඩුපාඩුවක් තියෙන අය ඉන්නවා. இந்த இடத்திலே அல்ல, මේ ස්ථානයේ නෙමෙයි எங்களிடத்திலே இருக்கிறார்கள். අපේ පැත්තේ සිටිනවා. எங்களுடைய இடத்துல இருக்கிறார்கள். මගේ පැත්තේ සිටිනවා. எதுவும் செய்ய மாட்டாங்க. කිසිම දෙයක් කරන්නේ නැහැ. ஆனா கிருபையின் காலத்தை பயன்படுத்துறபடியால உள்ளே இருக்கிறாங்க. නමුත් කරුණාවේ කාලය භාවිතා කරන නිසා ඇතුළේ ඉන්නවා. இயேசு அவர்களுக்காய் மரித்தபடியால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறோம். යේසුස් වහන්සේ ඔවුන් නිසා ජීවිතය පූජා කළ නිසා இதுவும் ඔවුන් ඇතුළේ நியாயப்பிரமாணம், සිටිනවා. இதுவும் நியாயப்பிரமாணமான காலமா இருந்தால் நாங்கள் எல்லாம் வெளியே இருக்க வேண்டியவர்கள். මේකත් විවස්ථාවේ කාලේ නම් අපි දොරටුවෙන් පිටත සිටින්න වෙනවා. வெளியே இருக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறோம். දොරටුවේ පිටත සිටින්න ඕන අය ඇතුළේ සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමන්ත දෙවදරුවනි, நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි කල්පනා කළ යුතුව තිබෙනවා. சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். කල්පනා කළ යුතුව තිබෙනවා. இரண்டாவது சுமக்கிறவர்கள், දෙවනුව උස්සවාගෙන යන අය, சுமந்து வந்தவர்கள், උස්සලාගෙන ආපු අය, அவனை தூக்கி கொண்டு வர்றவர்களும் ඔව්ව උස්සලාගෙන එන අයත් அவங்களும் நோக்கத்தோட, ඒ අය සැලස්මත්. அவனுடைய நோக்கமும் ඔවුන්ගේ සැලස්ම உடவனா இருக்கிறவனுடைய நோக்கமும் ඒ කොරෙක්ව සිරින්නාව මනුෂ්‍යයාගේ සැලස්ම என்னை சுமக்கிறதற்கு இருக்கிறாங்கன்னு. මාව ඔස්සවාගෙන යන්න කට්ටියක් இன்னைக்கு සිටිනවා. நம்மை சுமக்கிறவர்களை விட අද අපිව ඔස්සවාගෙන යන අයට වඩා இன்னொருவர் இருக்கிறார், சுமக்கிறவர். තව කෙනෙක් සිටිනවා අපිව ඔස්සවන කෙනෙක්. இந்த உலகத்திலே நம்மை சுமக்கிறதற்கு என்று சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. මේ ලෝකයේ තුල අපිව උස්සලාගෙන යන්න කියලා කීප දෙනෙක් பல සිටිනවා. உறவுகளை நம்பி இருக்கிறோம், බොහෝ නෑකම් අපි විශ්වාස நிறுவனங்களை நம்பி இருக்கிறோம், බොහෝ ආයතන විශ්වාස முதலாளியை நம்பி இருக்கிறோம், මුදලාලිලා විශ්වාස நம்முடைய කරනවා. தொழிலை நம்பி இருக்கிறோம். රැකියාව විශ්වාස இதெல்லாம் කරනවා. நம்ம சுமக்கும்.
මේ ඔක්කොම අපිව උස්සලාගෙන යනවා. ஆனா சுமக்கிறவரை விட்டுறோம். නමුත් ඔස්සවන කෙනෙක් ඉන්නවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත நீ දේවදරුවනේ, எந்த இடத்துல இருந்தாலும் ඔබ මොන ස්ථානයේ සිටියත් சுமக்கிறவரை மறக்காதே. ඔබව ඔස්සවන තැනන් වහන්සේ நீ දිහා எப்படிப்பட்ட බලන්න. இடமா இருந்தாலும் பரவாயில்லை. මොන වගේ நீ තැනක්ද உயரத்துல இருந்தாலும் ඔබ ඉහළ තැනක உன்னை සිටියත් சுமந்தவரை மறந்து போயிடாதே. ඔබව ඔස්සවාගෙන යන තැනන් වහන්සේව අමතක කරන්න එපා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත්වම සිටිනසේක. அவர் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන දෙවියන් වහන්සේ. அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. ක්‍රියාපොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදේ. அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ක්‍රියා 7:23. அங்கே வாசி. அவனுக்கு 40 வயதான பொழுது ஆ. இஸ்ரவேல் புத்திரனாகிய தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. அவன் 40 வயதா இருந்தாலும் ඔව් අවුරුදු 40ක් වුණත් அவன் அந்த நாள் வரைக்கும், ඒ දිනය දක්වා அத்தனை வருடம் வரைக்கும் එපමණ වසර ගණනාවක් சுமக்கிறவரை தான் நம்பினான். ඔව් ඔස්සවන අයතම විශ්වාස சுமந்து කරා. வந்தவர்களை நம்பினான். ඔව් ඔස්සවාගෙන ආපය විශ්වාස කරා. அவன் இன்னும் அந்த சுமக்கிறவரை நோக்கி பார்க்கவில்லை. තවමත් ඔව් උස්සලන තැනන් වහන්සේ சில දිහා நேரம் බලන්නේ நாங்க නැහැ. பல வருடங்களா இருக்கிறோம், අපි වසර ගණනාවක් සිටිනවා. இன்னும் சரியான இடத்துக்கு நாங்க வரல. හරි තැනට තවම ආවේ නැහැ. இன்னும் சரியான அவரை பார்க்கவில்லை. හරි තැනන් වහන්සේව හරියට බැලුවේ எங்களுடைய නැහැ. குறைவுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். අපගේ අඩුපාඩුකම් තමයි බලන්නේ. எங்களுடைய குறைவுகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். අපගේ අඩුපාඩුකම් පමණක් බලනවා. திரும்பவும் சொல்லுகிறேன், නැවතත් කියන්නම්, வெளியே இருக்க வேண்டியவர்கள், එළියේ ඉන්න ඕනෑය. வெளியே இருக்க வேண்டியவர்கள் එළියේ ඉන්න ඕනෑය. கிருபையினால உள்ள இருக்கிறோம். කරුණාවෙන් ඇතුලේ සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේවදරුවෙනි, தேவன் நம்மை சுமக்கிறவர். දෙවියන් වහන්සේ අපි ඔස්සලාගෙන යනසේ. தேவன் நம்மை சுமக்கிற தேவன். දෙවියන් වහන්සේ අපි උස්සලාගෙන යනසේ. அவர் நம்மை சுமந்து நடத்துகிற தேவன். උන්වහන්සේ අපි උස්සලමින් උන්වහන්සේ නඩත්තු அங்கே කරන තැන වහන්සේ. 3:9 வாசிப்போம். 3:9 බලමු. ක්‍රියා 3:9. 3:19 வாசிப்போம். 3:19. ஆனபடியால் ඒහින් கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதல் காலம் வரும்படிக்கும் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් සැනසීමේ කාලය එනතුරු முன்னே குறிக்கப்பட்ட கிறிஸ்துவை அவர் உங்களுக்கு அனுப்பும் படிக்கும். කලින් නියම කරන ලද ක්‍රිස්තුස් වහන්සේව නුබලා වෙතට එවන පිණිස. சொல்லுங்க அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. அவர் எங்களை நடத்துகிறவர். උන්වහන්සේව නඩත්තු කරන அவர் තැන எங்களை වහන්සේ. நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපි නඩත්තු කරන දෙවියන් அவர் எங்களை වහන්සේ. பலப்படுத்துகிற தேவனாய் උන්වහන්සේ අපි இருக்கிறார். බලවත් කරන තැන இயேசுவுடைய වහන්සේ. நாமம் மாத்திரமே உயர்ந்ததா இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ නාමය පමණක් அவர் எங்களை උසස් නාමයයි. நடத்துகிறவர். උන්වහන්සේ අපි නඩත්තු කරනවා. அவர் நடத்துகிற தேவன். උන්වහන්සේ අපි නඩත්තු කරන දෙවියන් වහන්සේ. சுமக்கிறவரை மறந்து போகாதீங்க. උස්සලාගෙන යන තැනන් වහන්සේව අමතක කරන්න එපා. இரண்டாவது காரியம், දෙවෙනි කාරණය அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாங்கள் அதே வசனத்தை வாசிப்போம். අපි ක්‍රියා 3:2 කියවමු. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலேயே வைப்பார்கள். அந்த ஆலய வாசலிலே வைத்தார்கள். එම දේව මාලිගාවේ දොරටුවක් ළඟ තැබුවා. அந்த ஆலய வாசல் එම දේව මාලිගාවේ දොරටුව அலங்கார வாசல் எனப்பட்டிருக்கிறது. සුදර්ශන මාලිගාව යයි සඳහන් இந்த කරනවා. வாசல் சிறந்த கொரிந்து வெண்கலத்தாலே கட்டப்பட்ட பெரிதும் விசாலமான வாசல் என எழுதப்பட்டிருக்கிறது. මේ මහා පිත්තල දොරටුවක් විශාල දොරටුවක් යයි සඳහන් කර තිබෙනවා. ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. එම ගවේෂකයන් සොයාගෙන තිබෙනවා. சிறந்த வெண்கலத்தாலே அலங்கரிக்கப்பட்ட வாசல்கள். ද මනා පිත්තල වලින් අලංකාර කරන දොරටුවක්. இந்த வாசல் பிரசித்தி பெற்ற வாசல்கள். මේ ප්‍රසිද්ධ දොරටුවක්. நமக்கும் பிரதான வாசலா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். අපිට ප්‍රධාන දොරටුවක් යයි සිටිනා වූ යේසුස් වහන්සේ කෙනෙක් සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමන්ත இந்த දෙවදරුවනි, வாசல்கள் මෙම දොරටු அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்ட காரியம் என்னவென்றால், මෙම ස්ථානයේ සඳහන් කරන தங்கள் කාරණය விருப்பம் நிறைவேற மாத்திரம். තමන්ගේ කැමැත්ත ඉෂ්ට කරන තුරු எந்த இடத்துக்கு வந்தார்?
කොයි ස්ථානෙටද ආවේ? ஆலய வாசல் இருக்கிறார். දේව මාලිගාවේ அவருடைய දොරටුවල. பிரதான நோக்கம் ඔහුගේ ප්‍රධාන සැලැස්ම தங்களுடைய காரியம் நிறைவேற வேண்டும், මගේ කාරණාව සම්පූර්ණ වෙන්න ඕනේ. என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். මගේ කැමැත්ත සම්පූර්ණ වෙන්න ඕනේ. தேவன் நம்முடைய விருப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். දෙවියන් වහන්සේ අපේ කැමැත්තටත් ආශිර්වාද කරනවා. ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், නමුත් දෙවියන් වහන්සේව නමස්කාර කළ அவரை යුතුව மகிமைப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம், උන්වහන්සේව මහිමෙට පත් කළ යුතුව තිබෙනවා. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற வேண்டியவர்களா இருக்கிறோம். උන්වහන්සේගේ හදවතට එකඟ පුද්ගලයන් මෙන් වෙනස් වෙන්න ඕනේ. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றாமல் මේ සියල්ල පූර්ණ නොකර நம்முடைய நோக்கம் மாத்திரம் நிறைவேறும் என்ற பிரதான நோக்கத்தோடு இருக்கிறோம். අපගේ කැමැත්ත පමණක් සම්පූර්ණ වෙන්න ඕනේ කියලා ප්‍රධාන කොටස நமக்கு සලකනවා. தேவையானதை மாத்திரம் குறியா இருக்கிறோம், අපගේ අවශ්‍යතාව පමණක් සැලසුම් කර තිබෙනවා. அதாவது அந்த இலக்கிலே குறியா இருக்கிறோம். එනම් මේ ඉලක්කය කෙරෙහි බලාපොරොත්තුවෙන් සිටිනවා. இரண்டாவது தேவனை தேட விருப்பம் இல்லை, දෙවනුව දෙවියන් වහන්සේව සොයන්න தேவனை කැමති නැහැ. மகிமைப்படுத்தவும் விருப்பம் இல்லை. දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න அங்கே කැමති නැහැ. நீதிமொழி 8ஆம் அதிகாரம் හිතෝපදේශ 8 වන පරිච්ඡේදයේ 34-35 எழுதப்பட்டிருக்கிறது. 34-35 සඳහන් කරනවා. 34-35 34-35 என் வாசல்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். මාගේ දොරටු ළඟ නිතරම රැඳී සිටමින් අවදිව සිටමින් මාගේ හඬට ඇහුම්කන් දෙන පුද්ගලයා වාසනාවන්තයෙක්. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත அங்கே என்ன දේවදරුවනි, சொல்லப்படுகிறது? ඒ ස්ථානයේ කුමක්ද සඳහන් தேவனை කරන්නේ? தேட, දෙවියන් වහන්සේව සොයන්න. தேவனை தேடவில்லை, දෙවියන් වහන්සේව நம்முடைய සොයන්න. விருப்பங்கள் நிறைவேற மனுஷர்களை தேடினான். අපගේ කැමැත්තන් පූර්ණ කරන මනුෂ්‍යයන් සෙව්වා. அங்கே வருகிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி, එන්නා වූ මනුෂ්‍යයන්ගේ සිඟමන් අයිදින පිණිස வருகிறவரிடத்திலே போகிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ඇතුළට එන පිටතර යන අය මනුෂ්‍යයන්ගේ සිඟමන් ඉල්ලන පිණිස வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. දේව වචනේ සඳහන් කරනවා. என்னுடைய வாசல் படியிலே நித்தமும் விழித்திருக்கிற மனுஷன், මාගේ දොරටු අභියස නිතරම අවදිව සිටින මනුෂ්‍යය. எங்கே இருந்தாலும் காண்கிற தேவன். කොහේ හේ සිටියත් දකින්නා වූ තෙන් දෙවි කෙනෙක්. வாசல் இருந்தாலும் காண்பார், දොරටුව ළඟ සිටියත් දකින්නවා. உள்ளுக்கு இருந்தாலும் காண்பார், ඇතුලේ සිටියත් දකින්නවා. அத்திமரத்துக்கு இருந்தாலும் காண்பார். අත්තික්කා ගහේ සිටියත් நீ දකින්නවා. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் காண்கிற தேவன். කොතන සිටියත් දකින්නා වූ அவருடைய දෙවි කෙනෙක්. கண்களுக்கு மறைவா இருக்க முடியாது. උන්වහන්සේගේ ඇස්වලට සැඟවිච්ච දෙයක් நம்முடைய නැහැ. கருவை கூட கண்கள் கண்டது, අපගේ බීජය පවා උන්වහන්සේගේ ඇස් දැක්කා. எலும்புகளை கண்டது. අපේ ඇට මිදුළු දැක්කා. ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ අපත් நித்தமும் வாசல்படியிலே விழித்திருந்து නිතරම දොරටු ළඟ අවදිව என் සිටිමින් கதவு நிலையிலே காத்திருந்து මාගේ දොරටු ළඟ අවදිව සිටිමින් எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் මට ඇහුම්කන් දෙන මනුෂ්‍යයා භාග්‍යවන්තයි. ஹல்லேலூயா. හලෙලූයා. அங்கே 35வது வசனம், 35 වෙනි පදයේ என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், මාව සම්මුඛ වෙන මනුෂ්‍යයාට ජීවනය සම්භවන්නේය. அவன் கர்த்தரிடத்திலே தயவும் பெறுகிறான். ඔව් දෙවියන් වහන්සේගෙන් දයාව ලබා ගන්නේය. அவன் மனுஷரிடத்த தயவை பெற்றுக்கொண்டான். ඔව් දෙවියන් මනුෂ්‍යයාගෙන් දයාව ලබා ගත්තා. இப்படி 40 வருஷம் கடந்து போயிற்று. මෙලෙස වසර 40ක් ගෙවුණා. 40 வருடங்கள் ஓடிவிட்டது. වසර 40ක් ගෙවුණා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, நம்முடைய விருப்பம் நிறைவேற අපගේ කැමැත්ත පූර්ණ වෙන්න தேவனை தேடாமல் දෙවියන් වහන්සේව නොසොයා மனுஷரை தேடின வாழ்க்கை, මනුෂ්‍යව සෙව්වා වූ ජීවිතය. மனுஷரை சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை. මනුෂ්‍යයාට ඇලී ජීවත් වෙනා වූ ජීවිතයක්. சில நேரம் நமக்கு முதலாளி தான் தெய்வம், සමහර විට මුදලාලි තමයි අපේ දෙයියෝ. சில நேரம் வெளிநாடு தான் தெய்வம், සමහර විට විදේශ රටක් තමයි දෙයියෝ. வேலை தான் தெய்வம், රැකියාව තමයි දෙයියෝ. பணம் தான் தெய்வம். මුදල් තමයි දෙයියෝ. தேவனை மகிமைப்படுத்த விருப்பம் இல்லை, දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්නේ නැහැ. தேவனை சேர விருப்பம் இல்லை. දෙවියන් වහන්සේ වෙතට ගැලී සිටින්න කැමති නැහැ. அவருடைய கதவருகே நிலைய அருகே காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லை. උන්වහන්සේගේ අභිමුඛයේ රැඳී සිටමින් උන්වහන්සේගේ හඬට සවන් දෙන්න කැමති නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, அவரிடத்திலே தயவு பெற வேண்டியவர்களா இருக்கிறோம். උන්වහන්සේගෙන් දයාව ලබාගත යුතුව තිබෙනවා. அவருடைய தயவை பெற வேண்டியவர்களா இருக்கிறோம். උන්වහන්සේගේ දයාව ලබාගත යුතුයි. மனித தயவு வீண், මනුෂ්‍යයාගේ දයාව නිෂ්ඵලයි. மனித தயவு வீணா இருக்கும். මනුෂ්‍යයාගේ දයාව නිෂ්ඵලයි. கர்த்தருடைய தயவு பெருக்கம், දෙවියන් වහන්සේගේ දයාව උතුම්. அது உயர்வு.
එය උස්සස්. அது நன்மை, එය යහපත්. அது ஆசீர்வாதம், එය ආශිර්වාදයක්. அது பெருக்கத்தை கொண்டு வரும். එය විශාලත්වය ගෙන දෙනවා. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, හලෙලූයා. அல்லேலூயா. හලෙලූයා. இன்றைக்கு நாங்க வெளியே இருக்கிறோம், வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறோம். අද අපි එළිය ඉන්ට ඕන අය ඇතුලේ සිටිනවා. வெளியே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறோம். ඇතුලේ එළිය සිටින්න ඕන අය ඇතුලේ සිටිනවා. நாம நம்முடைய பல காரியங்களுக்கு கடந்து போகிறோம். අපි බොහෝ කාරණා උදෙසා ගමන් කරනවා. சில வேளை பக்கத்து வீட்டுக்காரனை கேட்போம், සමහර විට අසල් වාසින්ගෙන් අහනවා. எப்படி කොහොමද? இன்றைக்கு கல்யாண வீட்டுக்கு போயில்லையா, අද විවාහ මංගල්‍යයට ගියේ නැද්ද? கார்டு தந்தாங்களா, කාඩ් එක ලැබුණාද? கிடைச்சிச்சா, ලැබුණාද? எத்தனை மணிக்கு போறீங்க? කීයටද යන්නේ? நாங்க பக்கத்து வீட்டுக்காரனை கேட்க மாட்டோம், අසල් වාසියකින් අහන්නේ නැහැ. இல்ல நம்முடைய நண்பர்களை கேட்க மாட்டோம். යාළුවන්ගෙන් අහන්නේ නැහැ. இன்றைக்கு ஆராதனை இருக்கு, අද නමස්කාරය තිබෙනවා. போவோமா? යමුද? நோக்கத்தை மறந்துடுவோம். අපේ සැලැස්ම අපි අමතක කරනවා. நாங்களே மறந்த வாழ்க்கை. අපිව අපි අමතක කරා. நாங்க எப்படி மற்றவங்களை கேட்போம்? කොහොමද අපි අනිත් අයගෙන් අහන්නේ? நாங்க எப்படி மற்றவர்களை தூண்டுவோம்? කොහොමද අපි අනිත් අයව පොළඹවන්නේ? மற்றவர்களுக்கு எப்படி தேவனை காண்பிப்போம்? කොහොමද අනිත් අයට දෙවියන් වහන්සේව පෙන්වන්නේ? இவங்களும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, මොවුනුත් ඒ කාරණයක් කරනවා. சுமந்து வருகிறார்கள். උස්සවාගෙන එනවා. முடவனா இருந்தாலும் சுமந்து வர்றாங்க. කොරෙක් නමුත් උස්සවාගෙන එනවා. அவங்களோட உள்நோக்கம் வேற, ඔවුන්ගේ ඇතුළාන්තයේ සැලැස්ම அவங்களோட වෙනස්. உள்நோக்கங்கள் வேறதான். ඔවුන්ගේ ඇතුළාන්තයේ සැලැස්ම වෙනස්. சில விட சுமக்கிற பணம், அந்த எடுக்கிற பணத்துல அவங்களுக்கும் சில பங்கு போகலாம். සමහර විට ඔව් අම්බ කරන මුදලින් කොටසක් උස්සවාගෙන ණයටත් යනවා. அருமையானதனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමන්ත දේව දරුවෙනි, நாங்களும் சில பேரை சுமக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். සමහර විට අපිත් සමහර අයව උස්සවාගත යා යුතුයි. சில பேரை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டியவர்களா இருக்கிறோம். සමහර අයව ඇතුළට ගේන්න ඕනේ. சில வேளை அந்த இடத்துல கொண்டு வைத்தால் சில வேளை அவன் ஆண்டவரை காண வேண்டிய சந்தர்ப்பம் கடந்து வந்துடும். සමහර විට අපි ඇතුළට ගෙනාවත් ඒ අයව දෙවියන් වහන්සේව හඳුනන්නේ නැති අවස්ථා එන්න පුළුවන්. நாங்களும் ஒரு வகை முடவர்கள், අපිත් එක්තරා ආකාරයක කොරු, ஊமையர்கள், අපි ගොළුවෝ, செவிடர்கள், බිහිරෝ இவர்களை போலத்தான் இருக்கிறோம். මේ අය වගේ තමයි ඉන්නේ. இங்க இல்ல, මෙහෙ නෙමෙයි யாழ்ப்பாணத்துல යාපනේ. இங்க இல்ல. මෙහෙ නෙමෙයි. நான் இங்க சொல்ல இல்ல, මම මෙහෙ කිව්වේ නෑ. நான் யாழ்ப்பாணத்துல சொல்றேன். මම යාපනය ගැන කියන්නේ. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ சொல்லுங்க அல்லேலூயா, හලෙලූයා. அல்லேலூயா. හලෙලූයා. மூன்றாவது குறிப்பாக තුන්වෙනි කොටස அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ක්‍රියාපොතේ 3වෙනි පරිච්ඡේදයේ 8 වන පදය. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ඔව් උඩ පැනමින් නැගිමින් නැටුවේය. ந- நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்களை ඔව් பிரவேசித்தார். ඇවිදිමින් උඩ පනිමින් නටමින් දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට ඔවුන් සමග ඇතුළු සේක. வளமையான எதிர்பார்ப்பு, පුරුදු පරිදි බලාපොරොත්තුවක්. வளமையான இடம். පුරුදු පරිදි ස්ථානයක්. நல்லா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. வளமையான எதிர்பார்ப்பும் පුරුදු පරිදි බලාපොරොත්තුවක්, வளமையான இடமும் தான். පුරුදු පරිදි ස්ථානයක්. நாமளும் அப்படித்தான் இருப்போம். අපිත් එහෙම තමයි ඉන්නේ. வளமையான இடம், පුරුදු තැනක්, வளமையான எதிர்பார்ப்பு. පුරුදු බලාපොරොත්තුවක්. ஆனா இங்க ஒரு காரியம் நடக்குது. නමුත් මෙතන එක්තරා කාරණයක් සිද්ධ වෙනවා. அவர் பேதுருவும் யோவானும் வரும்போது அவரை பார்க்கிறார்கள். ඔව් පේත්‍රස් සහ යොහන්තුමා එන කල ඔවුන්ව බලනවා. இவங்கிட்ட ஏதாவது கிடைக்கும். මොවුන්ගෙන් මොනවා හරි ලැබෙයි. உற்று நோக்கி பார்க்கிறான், ඔවුන් කෙරේ බලනවා. உற்று நோக்கி பார்க்கிறான். ඔවුන් කෙරේ බලලා அங்க 6வது வசனத்துல, 6 වෙනි පදේ அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி, එවිට පේත්‍රස් කතා කොට රන්නා රිදී මා ළඟ නැත, මා සතු දේ නුඹට දෙන්නෙමි, නාසරිය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැගිට ඇවිදපන්නයි. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். ඔහුගේ දකුණතෙන් අල්ලා ඔහු උස්සවාගත්සේක. உடனே அவனுடைய கால்களும் கரடு முரடலும் பலன் கொண்டது. ඒ වෙලේම ඔහුගේ පාද නාර නැවත සවිවිය. சில நேரம் நாங்களும் சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும், සමහර විට අපිත් අනිත් අයව ඔස්සවන අය වෙන්න ඕනේ. சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும், අනිත් අයට කියනව අය වෙන්න ඕනේ. கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். අසන්නව අය බවට වෙනස් වෙන්න ඕනේ. ஹல்லேலூயா. හලෙලූයා. சந்தர்ப்பம் வரும்போது අවස්ථාව ලැබෙන විට நாங்க தேவனை பத்தி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ ගැන කිය යුතුයි. அந்த ஆலய வாசல்லே ඒ දේව ගෘහේ දොරටුව இத்தனை வருடங்களா இருந்த சந்தர்ப்பங்கள். මෙපමණ වසර ගණනාවක් තිබුණු අවස්ථාව. இயேசுவும் அந்த நாள்ல எருசலேமுக்கு போனவர். යේසුස් වහන්සේත් ඒ කාලේ ජෙරුසලමට ගියා. அவருக்கும் தெரியாம இருந்திருக்காது.
උන්වහන්සේ නොදැන සිටියා ஆனா නෙමෙයි. சந்தர்ப்பத்தை மற்றவருக்கு வைத்தார், ஊழியக்காரர்களுக்கு வைத்திருக்கிறார். නමුත් ඒ අවස්ථාව අනිකුත් සේවකයන්ටත් දුන්නා. சில வேளை இங்க பாஸ்டர் மாத்திரம் தான் ஊழியக்காரன் அல்ல, සමහර විට පාස්ස විතරක් නෙමෙයි සේවකයා. நாங்களும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள். අපිත් අලුත් ජීවිතයේ සේවකයෝ. எல்லா விசுவாசிகளுக்கும் வரங்கள் வல்லமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். සියලුම ඇදහිලිවන්තයන්ට දීමනා තාලෙන්ත දෙවියන් වහන්සේ දීලා තිබෙනවා. பேசுகிற தைரியத்தை கொடுத்திருக்கிறார். කතා කිරීමේ ධෛර්යවත් භාවය දීලා சொல்ல තිබෙනවා. வேண்டிய வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். ප්‍රකාශ කළ යුතු ක්‍රමවේදයන් දීලා තිබෙනවා. வேதத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். දේව වචනේ අසාගෙන තමයි ඉන්නේ. இந்த அதிகாரத்தை நாங்கள் பலமுறை வாசித்திருக்கிறோம். මේ පරිච්ඡේදය අපි බොහෝ අවස්ථාවලදී කියලා තිබෙනවා. என்னதான் செய்திருந்தாலும் මොනවා කළත් நாங்களும் අපිත් அவனை போல ஒருத்தனை போல அவனை போல தான் இருக்கிறோம். ඔහු වගේ තමයි සිටින්නේ. 40 வருஷம், අවුරුදු 40ක්, 30 வருஷம், අවුරුදු 30ක්, 13 வருஷம், අවුරුදු 13ක් வருஷங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்குது. වසර ගණනාවක් ගෙවිගෙන යනවා. வருஷங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்குது. කාලය ගෙවිගෙන යනවා. அப்படித்தான் இருக்கிறோம். එහෙම තමයි ඉන්නේ. எதிர்பார்ப்போட இருக்கிறோம். බලාපොරොත්තුෙන් ඉන්නවා. ஆலயத்து வாசல்ல இல்ல, ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறோம். මාලිගාවේ දොරටුව ළඟනේ මාලිගාවේ ඇතුලේ සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි, நாம் சிந்திக்க வேண்டியவளா இருக்கிறோம். අපි කල්පනා කළ යුතුව තිබෙනවා. சிந்திக்க வேண்டியவளா இருக்கிறோம். කල්පනා කළ යුතුව තිබෙනවා. அங்க என்ன செய்தான்? ඔහු මොනවද කරේ එතන? அங்க தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறினான். ඔහු දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන ස්වභාවයට වෙනස් වුණා. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். ඔහු පැනිමින් නටමින් ඇවිද්දේය. நடந்து குதித்து ඔහු ඇවිදිමින් පැනිමින් නටමින් தேவனை துதித்துக் கொண்டு දෙවියන් වහන්සේට ස්තුති කරමින් அவனோடு கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ඔවුන් සමග දේව මාලිගාවට ඇතුළු සේක. அவனும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறினான். ඔහු දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන ස්වභාවයට වෙනස් වූ සේක. ஹல்லேலூயா. හලෙලුයා. அவனுடைய கரடு முரடுகள் மாறிச்சு. ඔහුගේ දැඩි ස්වභාවය වෙනස් වුණා. கால்கள் எல்லாம் நிமிரப்பட்டது. ඔහුගේ පාද සියල්ල සුවටභාවයට පත් වුණා. சும்மா இருக்கையில නිකන් හිටියේ නෑ. எழுந்து குதித்து நின்று நடந்தான். ඔහු ඇවිද්ද, උඩ පැන්නා, නැටුවා, ඇවිද්ද. எழுந்து குதித்து நின்று நடந்தான். ඔහු නැගිට සිටියා, උඩ පැන්නා, නැටුවා. இன்றைக்கு நாங்கள் අද අපි இத்தனை வருஷமாக, මෙපමණ වසර ගණනාවක්, இத்தனை நாட்களாக මෙපමණ දින ගණනාවක් அப்படியே இருக்கிறோம். එහෙමම ඉන්නවා. அப்படியே இருக்கிறோம். එහෙමම ඉන්නවා. முன்னேற்றங்கள் வேண்டும். දියුණුවක් අවශ්‍යයි. நாங்கள் முன்னேற்றத்துக்கு நடத்தப்பட வேண்டியவளா இருக்கிறோம். අපි දියුණුව සඳහා ගමන් කළ යුතු, නඩත්තු කළ යුතුව තිබෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි, அங்கே 3:9 3:9 அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டார்கள். ඔහු නටන බව, දෙවියන් වහන්සේව ස්තුති කරන බව ජනතාව දැක්කේය. ஜனங்கள் கண்டார்கள். ජනතාව දැක්කේය. ஜனங்கள் கண்டார்கள். ජනතාව දැක්කේය. பக்கத்து வீட்டுக்காரன் காணணும், අසල්වාසීන් දැක්කා. இவன் கொஞ்சம் மாறிட்டான், මොහු වෙනස් වුණා. வளம போல இல்ல, පුරුදු පරිදි නෙමෙයි. இவன்ட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. මොනවදෝ වෙනස්කමක් இவனிடத்துல ஏதோ மாற்றம் இருக்கிறது. මොනවදෝ වෙනස්කමක් நம்மிடத்தில் තිබෙනවා. அவர்கள் விசாரிக்க வேண்டியவளா இருக்கிறார்கள். අප තුළට ඇවිල්ලාද විමසීමට තිබෙනවා. அவரை விசாரித்தார்கள். ඔව්ව இது විමසුවා. எப்படி நடந்தது, කොහොමද මේක සිදු எப்படி වුනේ? நடந்துச்சு, කොහොමද මේක සිදු அவனும் වුනේ? சாட்சி சொல்லி இருப்பான். ඔව් සාක්ෂි කියන්නේ. 40 வருஷம் අවුරුදු 40. நான் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். මම බලාපොරොත්තුෙන් ஆலய வாசல்ல இருந்தேன். දේව මාලිගාවේ இன்றைக்கு දොරටුවේ கொஞ்சம் வித்தியாசம். අද ටිකක් වෙනස්. அந்த இயேசுடைய நாமத்தை அறிந்து கொண்டேன். ඒ යේසුස් වහන්සේගේ නාමය அதை நான் දැනගත්තා. விசுவசித்தேன். මම විශ්වාස කළා. அதை நான் நம்பினேன். ඒ මම විශ්වාස என்னுடைய කළා. வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வந்திருக்கிறது. මගේ ජීවිතේ වෙනසක් අට என்னுடைய கரடு முரடு, இத்தனை வருஷம் மாறாத கரடு முரடு இன்றைக்கு மாறி இருக்கிறது. අද වෙනස් නොවන්නා වූ දැඩි භාවය අද වෙනස් වෙලා තිබෙනවා. நமக்கு எங்கெல்லாம் கரடு முரடு இருக்குது, අපිට කොහේ කොහේ දැඩි භාවයක් තිබෙන්නේ. கால்ல இருந்தா மாறிடும். පාදවල තිබුණොත් වෙනස් වෙනවා. ஆனா உள்ளத்துல இருந்தா எப்படி மாறும்? නමුත් ඇතුලේ තිබුණොත් කොහොමද වෙනස් වෙන්නේ? உள்ளத்துல இருக்கு கரடு முரடு, ඇතුලේ තිබෙන්නා වූ දැඩි භාවය. மாற்றவே முடியாம இருக்குது. ඒක වෙනස් කරන්නටම බෑ. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். කොච්චරදෝ වචනවලට සවන් දෙනවා. அவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் ඔව් බලාපොරොත්තු වී பொன்னோ வெள்ளியோ கிடைக்கும் என்றுதான். රන් හා රිදී ලැබෙයි කියලා. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, නමුත් මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි, ஆலயத்துக்குள்ள பொன்னும் வெள்ளியும் கிடைக்காது. දේව මාලිගාව තුල රන් රිදී නැහැ. அதை விட மேலானது ஒன்று தேவனுடைய வார்த்தை. ඊට වඩා ඉහළ තිබෙන වැදගත් දෙයක් දේව அந்த වචනය. வார்த்தை பொன்னை விட வெள்ளியை விட உயர்ந்ததா இருக்கிறது. ඒ වචන රන් හා රිදී වලට වඩා උතුම්. எல்லாவற்றையும் உயர்ந்தது.
සියල්ලට වඩා උතුම්. பெருமதி வாய்ந்தது. ඒක වටිනාකමින් මිල අධිකයි. இன்றைக்கு அந்த வசனத்தை கொண்டுதான் நம்முடைய கரடு முரடுகள் மாற வேண்டும். අද මේ වචනය කරනකොටගෙන තමයි අපේ දැඩිභාවය වෙනස් වෙන්න ඕනේ. வருகிறோம் போகிறோம், එනවා යනවා. வருகிறோம் போகிறோம். එනවා යනවා. கொண்டு வந்தாங்க கொண்டு போனாங்க. ගේන දේ අරගෙන එනවා ආපහු අරගෙන යනවා. சுமந்து வந்தார்கள், අරගෙන ආවා சுமந்து கொண்டு போனார்கள். අරගෙන ගියා. நாங்களும் கொண்டு வரணும், අපිත් අරගෙන එනවා கொண்டு போறோம். අරගෙන යනවා. மாற இல்ல, වෙනස් වෙන්නේ. மாற வேண்டும், වෙනස් වෙන්න ඕනේ. மாற வேண்டும். වෙනස් වෙන්න ඕනේ. அருமையான தேவனுடைய பிள்ளை, මගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවෙනි 3:16 ஒரு வாசிப்போம். 3:16 පොඩක් කියවමු. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. උන්වහන්සේගේ නාමය කරේ තිබෙනා වූ ඇදහිල්ලම උන්වහන්සේගේ නාමය පමණක්ම මොහුව සුව කළේය. அங்க எழுந்திரு என்று சொல்லுகிறான். නැගිට සිට කියනවා. பேதுரு சாட்சி கொடுக்கிறார். පේතරස්තුමා சாட்சி දෙනවා. அங்க பேதுரு சாட்சி கொடுக்கிறார். පේතරස්තුමා சாட்சி දෙනවා. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே එතුමන් වහන්සේගේ නාමය කරේ තිබෙන ඇදහිල්ල කරනකොටගෙන அவருடைய நாமமே උන්වහන්සේගේ නාමයම நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. නුබලා බලා සිටිනා මොහුව නිදහස් කළේය. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது இவனுக்கு. උන්වහන්සේ කරේ තිබෙන ඇදහිල්ල කරනකොටගෙනම නුබලා සියල්ලම බලා සිටිනා වූ මේ සර්ව සම්පූර්ණ සුවය මොහුට ලැබුණේය. இயேசு என்ற நாமம் යේසුස් වහන්සේ නම් නාමය சர்வாங்க சுகத்தை கொடுக்கக்கூடியது. සර්ව සම්පූර්ණ සුවයක් දෙන නාමයක්. சர்வாங்க சுகம். සර්ව සම්පූර්ණ සුවයක්. எங்க இருந்தாலும் வியாதி மாறும். කොහේ තිබුණත් රෝගය වෙනස් වෙනවා. விசுவாசமே ஜெயம். ඇදහිල්ලම ජයගෙන දෙනවා. விசுவாசம் ஜெயிக்கும். ඇදහිල්ල ජයගෙන දෙනවා. எப்ப இறக்கி வைக்காம கொண்டு போறீங்களோ කොයි වෙලාවෙද ඔබ බිම තබන්න නැතුව අරගෙන යන්නේ? அப்படியே தான் இருக்கும். එහෙමම තමයි ඉන්න වෙන්නේ. கரடு முரடு மாறாது. දැඩි ස්වභාවය වෙනස් கரடு වෙන්නේ. முரடு மாறாது. දැඩි ස්වභාවය වෙනස් වෙන්නේ. நாங்கள் எங்களுடைய போதகர் சொன்னார், අපේ පාලකතුමා කිව්වා அந்நாள் இறக்கி வைத்தால் අන්නාල් තමාගේ බර දෙවියන් ඉදිරියේ තැබුවා. அவளும் வருஷா வருஷம் அழுதவள். ඇයත් වසරක් පාසා ඇඬුවා. வருஷா வருஷம் அழுதாள். වසරක් පාසා ඇඬුවා. அதுதான் அன்றைக்கு கடைசி வருஷம். ඒක තමයි අන්තිම වසර වුණේද. இறக்கி வைத்தால் ඒ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තැබුවා. சந்தோஷமா இருந்தால் ප්‍රීතියෙන් සිටියා. தேவன் நன்மையை வாய்க்கப்படும். දෙවියන් වහන්සේ යහපත නිදහස් කළා. நன்மையை கொடுத்தார். යහපත නිදහස් நன்மையை கொடுத்தார். කළා. යහපත දුන්නා. நன்மையை கொடுத்தார். යහපත දුන්නා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත நம்மிடத்தில் දෙවියන් இருக்கிற கரடு முரடு மாற வேண்டும். අපේ තිබෙන්නා වූ දැඩි ස්වභාවය වෙනස් වෙන්න ඕනේ. நீ அவன் ஆலய வாசல்ல இருந்தான். ඔහු දේවමාලිගාවේ දොරටුව ළඟ සිටියා. நாங்கள் கிருபையின் காலத்திலே අපි කරුණාවේ කාලේ ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிறோம். දේවමාලිගාව තුල සිටිනවා. ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். දේවමාලිගාව තුල සිටිනවා. எங்களுடைய கரடு முரடு மாற வேண்டும். අපගේ දැඩි ස්වභාවයන් වෙනස් நம்முடைய වෙන්න ඕනේ. கரடு முரடுகள் மாற வேண்டும். අපගේ දැඩි ස්වභාවයන් වෙනස් වෙන්න. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත දේවදරුවෙනි. எதிர்பார்ப்புகள் தவறல்ல. බලාපොරොත්තු වීම වැරදි නෑ. நாமல் எதிர்பார்க்கின்ற முறை தவறு. බලාපොරොත්තු වෙන්න විලාසය වැරදි. நாங்கள் எங்க இருந்தாலும் பிரச்சனை அல்ல. කොහේ සිටියත් ප්‍රශ්නයක් නෑ. ஆனால் அவருடைய வாசலில் நித்தமும் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். නමුත් උන්වහන්සේගේ දොරටු ළඟ නිතරම அவருடைய රැඳී සිටින வார்த்தைக்கு මනුෂ්‍යයා காத்திருந்து භාග්‍යවත්. பலனடைந்து கொள்ளணும். උන්වහන්සේගේ වචනය කෙරේ බලා සිටීමේ அவருடைய ශක්තිමත් වෙන්න. வார்த்தையிலே பலனடைந்து கொள்ளுவோம். උන්වහන්සේගේ වචනය තුල ශක්තිමත් වෙන්න. அவன் அற்புதத்தை கண்டான். ඔව් ආස්කම දැක්කා. அவன் அற்புதத்தை கண்டான். ඔව් ආස්කම දැක්කා. அவள் நம்பினான். இயேசுடைய நாமத்தை நம்பினான். ඔව් විශ්වාස කරා යේසුස් වහන්සේගේ அவனுக்கு அது නාමයෙන්. சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ඔව්ට සර්ව සම්පූර්ණ සුවයක් ගෙන நம்முடைய දුන්නා. வாழ்க்கையில சரீரத்தில் நமக்கு சர்வாங்க சுகத்தை தேவன் பெற்று தருவார். අපගේ ජීවිතයේ අපේ ශරීරවල සම්පූර්ණ සුවයක් அந்த දෙනවා. விசுவாசம் இருந்தால் ඒ ඇදහිල්ල තිබෙනවා නම් நம்முடைய கரடு முரடுகள் மாறும். අපේ දැඩිභාවය වෙනස් වෙනවා. எழுந்து நின்று නැගී සිටමින් எழுந்து நின்று නැගී සිටමින් குதித்து නටමින් நடந்தான். පැනමින් ඇවිත් தேவனை துதித்தான். දිව්‍යන් වහන්සේව ஜனங்கள் ස්තුති කළා. பார்த்தாங்க. මිනිස්සු බැලුවා. இத்தனை வருஷம் ஐயா මේ ප්‍රමාණ වසර ගණන வாசல்ல இருந்த மனுஷன் දොරටුව ළඟ සිටිය මිනිස්සු துள்றான், දැන් නටනවා, குதிக்கிறான், උඩ පනිනවා, நடக்கிறான், ඇවිදිනවා, தேவனை புகழ்றான். දිව්‍යන් වහන්සේ ඔස්සස් කරනවා. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். දිව්‍යන් වහන්සේ நமக்குள்ள අප තුල அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත දෙවියන් ஆசை விருப்பங்களாலே
ආශාවන් කැමැත්ත நாம் தேவனோடு உள்ள දෙවියන් වහන්සේ සමග තිබෙනා ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ආත්මික ජීවිතේ முடவர்களாய் வாழுகிறோமா? කොරු මෙන් සිටිනවාද? நம் வாழ்க்கையும் අපේ ජීවිතයත් கேள்விக்குறியாய் மாறிவிடக் கூடாது. ප්‍රශ්නාර්ථයක් මෙන් වෙනස් වෙන්න හොඳ නැහැ. நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் අපිත් මේ ආත්මික ජීවිතේ கரடு முரடு நீங்க දැඩි භාවයෙන් ඉන්න ඔබ நீங்கி வாழ ජීවත් වෙන පිණිස தேவனை சார்ந்து வாழுவோம். දෙවියන් වහන්සේ වෙත ඇලි ජීවත් වෙමු. விசுவாசத்திலே நடப்போம். ඇදහිල්ලෙන් ඇවිදිමු. அவனைப் போல உற்சாகமாய் எழுந்து நின்று குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ඒ මනුෂ්‍යයා වගේ ජ්වලිතව නටමින් උඩපනිමින් ඇවිදිමින් උන්වහන්සේ ඔසවමු. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නමු. යහපත් ආමේන්, යානනි. ආමේන්, ආමේන් ආමේන්. ආමේන් ආමේන්.